ஓம் சாந்தி. ஜூன் 26, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆக்குபவராகிய தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ள உங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியத்தின் போதையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நாங்கள் அவரிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றோம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் எந்த சமயத்தின் மீதும் விருப்பமின்மையையோ அல்லது வெறுப்பையோ கொண்டிருக்க முடியாது? பதில்: ஏனெனில் உங்களுக்கு விதையையும் விருட்சத்தையும் தெரியும். இது மனித உலகின் எல்லையற்ற விருட்சம் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் ஒவ்வொருவரும் தம் தம் சொந்த பாகத்தை கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடகத்தில் நடிகர்கள் ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பை கொண்டிருப்பதில்லை. இந்த நாடகத்தில் நீங்கள் கதாநாயக கதாநாயகி பாகங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்ட சந்தோஷத்தை வேறு எவரும் காண முடியாது. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வீர்கள் என்ற எல்லையற்ற சந்தோஷத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறுவதால் குழந்தைகளாகி நீங்கள் பெறுகின்ற ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கிறது. தந்தையிடமுள்ள ஞானம் என்ன? இது கல்ப விருட்சம் என்றும் அழைக்கப்படுகின்ற மனித உலக விருட்சமாகும். அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அது எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, விநாசம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பவை அனைத்தும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். அது உயிரற்ற விருட்சமாக உள்ளதை போன்றே இது உயிருள்ள விருட்சமாக உள்ளது. விதையும் உயிருள்ளவர், அவர் சத்தியமானவரும் உயிருள்ளவரும் ஆவார் என்று மக்கள் அவருடைய புகழை பாடுகிறார்கள். அதாவது அவர் முழு விருட்சத்தினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரின் தொழில் என்ன என்பது எவருக்கும் தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாவின் தொழில் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரம்மாவை எவரும் அறியாததால் அவரை எவரும் நினைவு செய்ய முடியாது. அஜ்மீரில் பிரம்மாவிற்கு ஓர் ஆலயம் உள்ளது. அவர்கள் திரிமூர்த்தியின் படத்தை அச்சடித்து அதில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை காட்டுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள். இந்த நேரத்தில் பிரம்மாவை ஒரு தேவரென அழைக்க முடியாது என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். அவர் முழுமையடையும் பொழுதே அவரை தேவர் என்று அழைக்க முடியும். அவர் முழுமையடைந்து சூட்சும உலகிற்கு செல்கின்றார். பாபா கூறுகின்றார், உங்கள் தந்தையின் பெயர் என்ன? அவர் யாரிடம் கேட்கின்றார்? அவர் ஆத்மாக்களிடம் கேட்கின்றார். ஆத்மாக்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய பாபா இதனை கூறியவர். யார் என்பதனை அறியாதவர்களால் இந்த கேள்வியை கேட்க முடியாது. அனைவருக்கும் உண்மையிலேயே 2 தந்தையர் இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். இது சிவ் பாபாவின் ரதம் என்பது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரதத்தின் மூலமே பாபா எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். முதலில் இது பௌதீக தந்தை பிரம்மாவின் ரதமாக இருக்கிறது. இரண்டாவதாக இது ஆன்மீக தந்தையின் ரதமாகவும் இருக்கிறது. ஆன்மீக தந்தையின் புகழ் சந்தோஷ கடலும் அமைதி கடலும் என்பதாகும். அவரே உங்கள் எல்லையற்ற தந்தை என்பதும் அவரிடமிருந்தே நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதும் உங்கள் புத்தியில் முதலில் பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் அஷரீரியானவரை கூவி அழைக்கின்றீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். ஆத்மாவே கூவி அழைக்கின்றார். ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது கூவி அழைப்பதில்லை. அவர் தூய்மையற்றவராக இருக்கும் பொழுதே கூவி அழைக்கின்றார். தூய்மையாக்குபவராகிய தந்தை இந்த ஷரீரத்தில் பிரவேசித்துள்ளார் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது அவருக்கு உரியவர்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அது வெறும் 100 மடங்கு பாக்கியம் அல்ல, ஆனால் அது பல மில்லியன் மடங்கு பாக்கியமாகும். எனவே அந்த தந்தையை நீங்கள் ஏன் மறக்க வேண்டும்? இந்நேரத்தில் தந்தை வந்துள்ளார்.
அது புதியதொன்றாகும். ஒவ்வொரு வருடமும் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. எனவே அவர் நிச்சயமாக ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் சத்தியுகத்தில் இருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் இங்கு இல்லை. எனவே அவர்கள் மறு பிறப்பு எடுத்திருப்பார்கள் என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களில் இருந்து 14 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் பின்னர் 12 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் ஆகியிருப்பார்கள். உங்களை தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. புதிய உலகம் சத்திய உலகம் என அழைக்கப்படுகிறது. அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கிறது. தேவ தர்மத்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தேவர்கள் பாவ பாதையில் செல்லும் பொழுது அவர்களை புதியவர்கள் என்றோ தேவர்கள் என்றோ அழைக்க முடியாது. அவர்களை தங்கள் வம்சத்தினர் என எவரும் கூற மாட்டார்கள். அவர்கள் அந்த வம்சத்தினர் என தங்களை கருதினால் அவர்கள் ஏன் தேவர்களை புகழ்ந்தும் தங்களை இகழ்ந்தும் கொள்கிறார்கள்? அவர்கள் புகழை பாடும் பொழுது தேவர்களை தூய்மையானவர்கள் என்றும் தங்களை தூய்மையற்றவர்கள் என்றும் நிச்சயமாக கருதி இருப்பார்கள். நீங்கள் மறு பிறப்பு எடுப்பதால் தூய்மையானவர்களில் இருந்து தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள். முதலில் தூய்மையாக இருந்தவர்களே தூய்மையற்றவர்கள் ஆகுபவர்கள். நீங்கள் தூய்மையானவர்களில் இருந்து தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாடசாலையில் கற்கின்றீர்கள். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு போன்ற வகுப்புகள் வரிசை கிரமமாக உள்ளன. தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் இதனாலேயே அவர் வருகின்றார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இல்லாது விட்டால் அவர் இங்கு வருவதற்கான அவசியம் என்ன? இவர் ஒரு குருவோ மகாத்மாவோ அல்லது மகான் போன்றவரோ அல்ல. இது ஒரு சாதாரண மனித சரீரமும் பழைய சரீரமும் ஆகும். அவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே நான் அவரில் பிரவேசிக்கின்றேன். இவருக்கு வேறு எந்த புகழும் இல்லை. நான் அவரில் பிரவேசிக்கும் பொழுதே அவரின் பெயர் போற்றப்படுகிறது. இல்லாதுவிட்டால் பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார்? மக்கள் நிச்சயமாக குழப்பமடைந்துள்ளார்கள். நீங்கள் இவ்வாறு பிறருக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பதால் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். பிரம்மாவின் தந்தை யார்? சிவ் பாபாவே பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைப்பவர். எனவே உங்கள் புத்தி மேல் நோக்கி செல்கிறது. இது பரந்தாமத்தில் வசிக்கின்ற பரமாத்மா பரம தந்தையின் படைப்பாகும். பிரம்மா விஷ்ணு சங்கரரின் தொழில்கள் வேறுபட்டவை. ஒரு குழுவில் 3 அல்லது 4 பேர் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரின் தொழிலும் வெவ்வேறானது. ஒவ்வொருவரின் பாகமும் வேறானது. மில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் உள்ளனர். ஒவ்வொருவரின் பாகமும் மற்றவரிலிருந்து வேறானது. இந்த அற்புதமான விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பல மனிதர்கள் உள்ளனர். சக்கரம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. அதுவே முடிவாகும். அனைவரும் வீட்டிற்கு செல்வார்கள். பின்னர் சக்கரம் மீண்டும் மீண்டும் சுழல வேண்டும். தந்தை உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் வெவ்வேறு வழிகளில் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. அவர் கூறுகின்றார், நான் முன்னைய கல்பத்திலும் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். தந்தை மிகவும் வசீகரமானவர். அத்தகைய தந்தையை நீங்கள் பெருமளவு அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையின் வசீகரமான குழந்தைகள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து வருகின்றீர்கள். முதலில் அனைவரும் ஒரே ஒருவரையே வழிபடுகின்றார்கள். இதில் வேறுபாடு என்ற கேள்விக்கே இடமில்லை. இப்பொழுது அதிக அளவு வேறுபாடு உள்ளது. ஒருவர் ராம பக்தராகவும் மற்றொருவர் கிருஷ்ண பக்தராகவும் உள்ளனர். ராம பக்தர்கள் ஊதுவத்தியை ஏற்றினால் கிருஷ்ண பக்தர்கள் தாங்கள் மூக்கை மூடிக்கொள்கின்றனர். அவர்கள் சமய நூல்களில் அவ்வாறான விஷயங்களை எழுதியுள்ளார்கள். ஒருவர் எனது கடவுளே பெரியவர் என்று கூறுவார். மற்றொருவர் எனது கடவுளே பெரியவர் என கூறுவார். 2 கடவுள்கள் உள்ளனர் என அவர்கள் எண்ணுகிறார்கள். தவறாக புரிந்து கொள்வதால் அனைவரும் அநீதியான செயல்களை செய்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, பக்தி பக்தியும் ஞானம் ஞானமும் ஆகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். மற்ற அனைவரும் பக்தி கடல்கள் ஆவார்கள். ஞானத்தின் மூலமே சத்கதி பெறப்படுகிறது.
குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஞானம் உள்ளவர்கள் ஆகியுள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு தனது அறிமுகத்தையும் முழு சக்கரத்தின் அறிமுகத்தையும் கொடுத்துள்ளார். வேறு எவராலும் இதனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகுவீர்கள். ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவே உள்ளார். மற்ற அனைவரும் குழந்தைகள். எவரும் தன்னை பரம தந்தை என அழைத்து கொள்ள முடியாது. இது அத்தகைய பெரிய நாடகம் என்பதனை சிறந்த விவேகிகள் புரிந்து கொள்கிறார்கள். இதில் உள்ள நடிகர்கள் அனைவரும் தங்கள் அனாதியான பாகங்களை நடிக்கிறார்கள். அந்த சிறிய நாடகங்கள் அழியக்கூடியவை. ஆனால் இதுவோ அனாதியானதும் அழிவற்றதும் ஆகும். இது என்றுமே முடிவடையாது. அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மா சரீரத்தை எடுப்பதும் அதிலிருந்து நீங்குவதும் தனது பாகத்தை நடிப்பதும் என்ற அத்தகைய பெரிய பாகத்தை பெற்றுள்ளார். இந்த விஷயங்கள் எந்த ஒரு சமய நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு குரு இவருக்கு பிரம்மா பாபாவிற்கு கூறியிருந்தால் அவர் வேறு சிஷ்யர்களையும் கொண்டிருந்திருப்பார். ஒரே ஒரு சிஷ்யரை கொண்டிருப்பதில் என்ன பயன்? சிஷ்யர் என்றால் முழுமையாக பின்பற்றுகின்றவர் என்ற அர்த்தமாகும். இவரது ஆடை அவர்களுடையது போன்றது அல்ல. இவர் தங்களுடைய சீடர் என யார் கூறுவார்? இங்கே தந்தை அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஓர் ஊர்வலத்தில் செல்வதை போல் நீங்கள் தந்தையை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். அவர்கள் சிவனின் ஊர்வலத்தை பற்றி பேசுகிறார்கள். பாபா கூறுகின்றார், இது எனது ஊர்வலமாகும். நீங்கள் அனைவரும் பக்தர்களும் நான் கடவுளும் ஆவேன். நீங்கள் அனைவரும் மணவாட்டிகள். உங்களை அலங்கரித்து உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வதற்கு பாபா வந்துள்ளார். நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை தெரியும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாகின்றீர்கள். ஆகையால் நீங்கள் ஒரு தூய ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் இறுதியிலேயே வருகின்றேன். வந்து தூய உலகை ஸ்தாபித்து தூய்மையற்ற உலகை அழிக்குமாறு நீங்கள் என்னை கூவி அழைக்கின்றீர்கள். இதனாலேயே அவர்கள் என்னை மகா காலன் எனவும் அழைக்கிறார்கள். மகா காலனுக்கு ஓர் ஆலயமும் உள்ளது. காலனின் ஆலயத்தையும் உங்களால் காண முடியும். சிவனே காலன், மரணம் என்று அழைக்கப்படுகின்றார். வந்து தங்களை தூய்மையாக்குமாறு மக்கள் என்னை கூவி அழைக்கிறார்கள். அவர் ஆத்மாக்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். எல்லையற்ற தந்தை பல ஆத்மாக்களை வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். மகா காலன் ஆத்மாக்கள் அனைவரையும் தூய்மையானவர்களாகவும் அழகானவர்களாகவும் ஆக்கி அவர்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். நீங்கள் அழகானவரினதும் தந்தை உங்களை தனது மடியில் இருத்தி திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். நீங்கள் தூய்மையாகாது விட்டால் தண்டனை பெற வேண்டும். பாவங்கள் எஞ்சி இருந்தால் வித்தியாசம் உள்ளது. பின்னர் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். பின்னர் நீங்கள் அதற்கு ஏற்ப அந்தஸ்தை பெறுவீர்கள். இதனாலேயே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையான குழந்தைகளே, மிக மிக இனிமையானவர்கள் ஆகுங்கள். அனைவரும் கிருஷ்ணரை மிகவும் இனிமையானவராக காண்கிறார்கள். மக்கள் கிருஷ்ணரை அதிக அளவு அன்புடன் ஒரு தொட்டிலில் ஆட்டுகிறார்கள். பிரான்சில் அவர்கள் குழந்தை கிருஷ்ணரை கண்டதும் அவர்கள் அவரை தங்கள் மடியில் இட்டு அதிக அளவு அன்பை பொழிகிறார்கள். அவர்கள் வைகுந்தத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் கிருஷ்ணரை உயிருள்ள ரூபத்தில் காண்கிறார்கள். வைகுந்தம் உண்மையில் வருகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். எதிர்காலத்தில் நாங்கள் இவ்வாறு ஆகுவோம். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அவர்கள் உருவாக்கியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை ஆகும். அனைத்திற்கும் முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் போதையை கொண்டிருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் பல காட்சிகளை கண்டீர்கள். எனவே இறுதியிலும் நீங்கள் பல காட்சிகளை காண்பீர்கள். ஞானம் மிகவும் களிப்பூட்டுவதாகும். அதிக அளவு சந்தோஷம் உள்ளது. பக்தியில் எந்த சந்தோஷமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு ஞானத்தில் எவ்வளவு சந்தோஷம் உள்ளது என்பது தெரியாது. அவர்களால் அதனை ஒப்பிட முடியாது. அனைத்திற்கும் முதலில் குழந்தைகளாகி நீங்கள் இந்த போதையை கொண்டிருக்க வேண்டும்.
தந்தையை தவிர வேறு எந்த ரிஷிகள் அல்லது முனிவர்கள் போன்ற எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. உலகிலுள்ள குருமார்களினால் எவருக்கும் முக்திக்கோ அல்லது ஜீவன் முக்திக்கோ வழியை காட்ட முடியாது. எந்த ஒரு மனிதரும் குருவாகி, ஓ ஆத்மாக்களே, ஓ குழந்தைகளே, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன் என கூற முடியாது என்பது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தைக்கு மாத்திரமே குழந்தாய் குழந்தாய் என கூறுகின்ற பயிற்சி உள்ளது. இவர்கள் தனது படைப்பு என்பது அவருக்கு தெரியும். தானே அனைவரையும் படைப்பவர் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள், நீங்கள் அனைவரும் பாகங்களை பெற்றுள்ளீர்கள். அவர் இங்கு அமர்ந்திருந்து நீங்கள் எவ்வாறு உங்கள் பாகங்களை பெறுவீர்கள் என உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் முழு பாகமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 84 பிறவிகளை எடுக்கின்ற எந்த மனிதரும் மற்றவர் கொண்டிருப்பதை போன்ற அதே முக சாயலை கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக அவற்றில் சிறிதளவு வித்தியாசங்கள் உள்ளன. பஞ்ச தத்துவங்கள் கூட சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்ல வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் முக சாயல் வேறுபடுகிறது. ஒரு பிறவியில் உள்ள அதே முக சாயல் மற்றொரு பிறவியில் இருக்க முடியாது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் தந்தை மீது எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். நம்பிக்கை, சந்தேகம் என்ற 2 வார்த்தைகள் உள்ளன. தந்தை என்றால் தந்தைதான். இதனை பற்றிய எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என குழந்தைகளால் கூற முடியாது. உங்களால் யோகம் செய்ய முடியவில்லை என நீங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறீர்கள். யோகம் என்ற வார்த்தை சரியல்ல. நீங்கள் ராஜ ரிஷிகள். ரிஷி என்னும் வார்த்தை தூய்மையை குறிக்கும் பதமாகும். நீங்கள் ராஜ ரிஷிகள். எனவே நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருப்பீர்கள். அற்ப விஷயம் ஒன்றின் காரணமாக நீங்கள் தோல்வியடைந்தால் உங்களால் ராஜ்யத்தை பெற முடியாது. அதன் பின்னர் நீங்கள் பிரஜைகளில் ஒருவர் ஆகின்றீர்கள். அதிக அளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அந்தஸ்து வரிசை கிரமமாகும். ஒருவரின் அந்தஸ்தானது மற்றொருவரின் அந்தஸ்தை போன்றாகாது. இது எல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்த முடியாது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். தந்தை தனது புத்தியில் ஞானம் அனைத்தையும் கொண்டிருப்பதை போன்று நீங்களும் அவ்வாறே அதனை உங்கள் புத்தியில் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விதையையும் விருட்சத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனித உலக விருட்சமாகும். இதனை ஓர் ஆலமரத்துடன் ஒப்பிடுதல் முற்றிலும் சரியானதாகும். எங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா அடிமரமானது மறைந்து விட்டது. ஆனால் மற்ற சமயங்கள் அனைத்தினதும் கிளைகளும் சிறு கிளைகளும் இன்னமும் உள்ளன என புத்தி கூறுகிறது. நாடகத்திற்கு ஏற்ப இவை யாவும் இடம்பெற வேண்டும். இதில் விருப்பமின்மை என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒரு நாடகத்தில் உள்ள நடிகர்கள் எப்பொழுதாயினும் ஒருவர் மீது ஒருவர் விருப்பமின்மையை உணர்வார்களா? தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையற்றவர் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் காணும் அளவு சந்தோஷத்தை போன்று வேறு எவரும் காண்பதில்லை. நீங்கள் கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் ஆவீர்கள். நீங்களே உலக ராஜ்யத்தை பெறுவீர்கள் என்பதால் நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகையால் நீங்கள் தினமும் கற்க வேண்டும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற அதிக அளவு சந்தோஷத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். தந்தையே உங்களுக்கு ராஜயோகத்தையும் கற்பிப்பவர். எந்த ஒரு ஷரீரதாரியாலும் இதனை உங்களுக்கு கற்பிக்க முடியாது. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையே கற்பித்தார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைத்தையும் கிரகிக்கின்றீர்கள். தந்தை தனது பாகத்தை நடிப்பதற்கு ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். ஓர் ஆத்மா தனது பாகத்தை நடிக்கின்றார். ஒரு ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை பெறுகின்றார். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார்.
அவர் தேவர்களுக்கு கற்பிக்க மாட்டார். அங்கே தேவர்கள் உங்களுக்கு கற்பிப்பார்கள். உங்களை அதி மேன்மையானவர்கள் ஆக்குவதற்காக தந்தை சங்கம யுகத்தில் மாத்திரமே கற்பிக்கின்றார். நீங்கள் மாத்திரமே இதனை கற்கின்றீர்கள். இது மாத்திரமே நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகின்ற சங்கம யுகமாகும். உங்களை சத்தியமானவர்கள் ஆக்கி சத்திய பூமியை ஸ்தாபிப்பவர் ஒரே ஒரு சத்தியமான பாபா மாத்திரமே ஆவார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சங்கம யுகத்தில் நீங்கள் கடவுளுடன் நேரடியாக கற்று ஞானம் நிறைந்த ஆஸ்திகர்களாகி மற்றோரையும் ஞானம் நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். என்றுமே தந்தையின் மீதோ கல்வியின் மீதோ எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். 2. தந்தையை போன்று வசீகரமானவர் ஆகுங்கள். கடவுள் உங்களை அலங்கரிக்கின்றார் என்ற சந்தோஷத்தை பேணுங்கள். எந்த ஒரு நடிகர் மீதும் விருப்பமின்மையோ அல்லது வெறுப்பையோ கொண்டிருக்காதீர்கள். இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் மிக சரியான பாகத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சேவை களத்தில் இருக்கும் பொழுது அவ்வப்போது ஏகாந்தத்தில் செல்கின்ற அகநோக்குடையவர் ஆகுவீர்களாக. மௌன சக்தியுடன் பரிசோதனை செய்வதற்கு அகநோக்கில் இருப்பதும் ஏகாந்தமாக இருப்பதும் அவசியமாகும். சில குழந்தைகள் சேவைக்கான செயல்பாடுகளும் பேச்சு சக்தியால் சேவை செய்வதும் அதிகரித்திருப்பதனால் அகநோக்கு ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு அல்லது ஏகாந்தமாக இருப்பதற்கு தமக்கு நேரம் இல்லை என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் இதற்காக அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் எடுப்பதற்கு பதிலாக அவ்வப்போது சிறிதளவு நேரத்தை ஒதுக்குங்கள். அப்பொழுது உங்களின் ஸ்திதியானது சக்தி நிறைந்ததாக ஆகும். ஸ்லோகம். பிராமண வாழ்க்கையில் போராடுவதற்கு பதிலாக அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். அப்பொழுது கடினமான எதுவும் லேசாகிவிடும். ஓம் சாந்தி.